அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். இப்போ எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆயாச்சு. ஆக இந்த மாதத்தில் மற்ற கிரகங்கள்லாம் இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் வச்சுட்டு பார்க்குற போது முதல்ல இந்த மாதம் உங்களுக்கான நன்மைகள் என்ன, கிரகங்களால் என்ன பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது, இதைத்தான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். ரிஷபராசியில பிறந்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். முதல்ல அவர் எங்க இருக்கார், அவர் தான் நீங்க. அப்படி பார்க்கிற போது உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றார். இந்த ஆணி 15க்கு அப்புறம் தான் உங்க ராசிக்கு வர்றார். அப்ப இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நார்மலான பலன்கள் தான் உங்களுக்கு இருக்கு. ஒண்ணு, நீங்க மூவ் ஆகணும், இல்லைன்னா உங்க கையில ஏதாவது பணம் பொருள் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், முதலீடு பண்ணுங்க. இது ரொம்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்களை குறைக்கும். இந்த மாதம் உங்களுக்கான வரவு செலவுகள் பொருளாதார நிலைகளை பார்க்கிற போது இனி வருங்காலங்களில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருப்பார். அவர் ராகு சாரத்துல இப்போதைக்கு இருக்கிறனால ராகு 10ல் இருக்கனால பணத்துக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை பண கஷ்டம் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல நீங்க சமாளிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதமும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆக அது மட்டுமல்ல, நீங்க யாரெல்லாம் பேச்ச தொழிலா வச்சிருக்கீங்க அல்லது பேச்சையே மூச்சா வச்சிருக்கீங்கிறவங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்கள் துறையில் மூலமாக கண்டிப்பாக உண்டு. இந்த மாதம் நீங்க ஏதாவது முயற்சி பண்ணலாமா, ஏதாவது சக்சஸ் ஆகுமானா 8ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. நீங்க என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். யாராவது உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் திருப்பதற்கு யாராவது வருவாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்குமே பெரிய லெவல்ல தேடுதல் என்பது இருந்துகிட்டே இருக்கும். உங்களை நீங்க டெவலப் பண்றதுக்கு அப்டேட் பண்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய உருவாகும். ஃபர்தரா நீங்க பார்ட் டைமா படிக்கலாம், ஆன்லைன்ல படிக்கலாம், கரஸ்ல படிக்கலாம், ஜூம்ல தேடலாம், அல்லது ஜூம்ல ஏதாவது கோர்ஸ் அட்டன் பண்ணலாம். அது இல்லாம நீங்க ஏதாவது இன்ஸ்டியூட்ல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு. கால நேரம் அறிஞ்சு நீங்க செயல்படுங்க, கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க. அதுலயும் ரிஷபராசியில பிறந்த நீங்க இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு ஏதோ ஒரு வித நன்மையாக இருக்கும். குறிப்பா யாரோடெல்லாம் நீங்க டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்றீங்களா சக்சஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்றீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க, ட்ரேடிங் பண்றீங்க, அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் பரவாயில்ல. இந்த காலங்களில் உறவுகள் விஷயத்துல நீங்க 8ஆம் தேதிக்கு அப்புறம் உறவுகளால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு. இன்னொரு பக்கம் நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த மாதத்துல இருக்கு. குறிப்பா இந்த மாதம் நீங்க 8ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப நாளா யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு. ஸோ இது தமிழ் ஆணி மாதமாக இருந்தால் கூட எதிர்பாராத சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு உருவாகும். உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார், அவரோட கேது இருக்கார். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விஷயத்துல பரவாயில்ல. எந்த விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் நீங்க அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் நிறைய இருக்கு. ஸோ அதுலேயும் செவ்வாய் வேற இருக்கிறனால யாரெல்லாம் லேண்டு வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அது மட்டும் இல்ல வீடு கட்டணும் அல்லது கட்டின வீடு வாங்கணும், இது ஆணி மாசமா இருக்கு, நிறைய பேர் வீடு கட்டலாமாங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருக்கும். ஆல்ரெடி நீங்க கட்டிட்டு இருந்தீங்கன்னா அது நல்ல விதமா ஃபினிஷிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்துல இருக்கு. குறிப்பா நீங்க ஏதாவது ரொம்ப நாளா வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பணம் இருக்குமா, பொருள் இருக்குமா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றது புரியுது. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இதெல்லாம் வாங்குங்க. ஏன்னா நீங்க இதெல்லாம் நீங்க வாங்குறதுக்கு நீங்க லோன் வாங்கி கடன் வாங்கி வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்க ஜாதகத்துல இந்த மாதம் இருக்கு. ஸோ இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். ஒரு பக்கம் உங்களுக்கு காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. எதிர்பாராம உங்களுக்கு ஒரு அஃபேர் இருந்தாலும் லவ் சக்சஸ் ஆகும், ஒரு பிரேக்கப் ஆனால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகும். இதெல்லாம் இந்த மாசம் இருக்கு. அதே சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்க ஒரு பக்கம் உங்களுக்கு பெரிய லெவல்ல நோய் இருக்கு,
அப்படிங்கிறவங்களுக்கு, நான் ரொம்ப நாளாக மெடிசன் சாப்பிட்றேன், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இது வரைக்கும் ரெக்கவரி ஆகலை, குணமாகலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் குணமாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்துல எனக்கு பெருசா லோன் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல லோன் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. நல்லா கவனிங்க, லோன் வாங்கி தான் ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிறேன். இன்னொரு பக்கம் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறேன். இதெல்லாமே இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் கவனிச்சு கேளுங்க. இந்த மாதத்துல உங்களுடைய சர்வீஸ் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? ஸோ யாரெல்லாம் நீங்கள் வந்து ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, எனி அதர் எம்என்சியில் ஒர்க் பண்ணுறீங்க, எதில் வேணாலும் இருக்க, வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் எப்படி இருக்கு? குறிப்பாக இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் வேலையில் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க, போனஸோ வேற மானிட்டரி பெனிஃபிட் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். 15ஆம் தேதிக்கு முன்னாடி வேலையில் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வேலையில மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறீங்க, அல்லது வேலையில இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, அல்லது ஏதாவது ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க, அல்லது உங்க ப்ராஜெக்ட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 1ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்குமே பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதத்துல நீங்க 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தா டெஃபினட்டா நீங்க பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கடன் வாங்கினீங்கன்னா என்ன காரணத்திற்காக நீங்க கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஃபேவரபிளா இருக்கும், இருப்பதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கு மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய பிஸ்னஸ்க்குரிய கிரகம் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்க. இந்த மாதம் உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கு, பெருசா ப்ராஃபிட் இல்லை. அப்படி ப்ராஃபிட் இருந்தாலும் அது கைக்கு வர்றதில்ல, நிறைய தடைகள். இதுதான் மெயினா இருக்கு. உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல்ல பிஸ்னஸ் கண்டிப்பா இருக்கு. இந்த மாதத்துல நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் உங்க மேல ஒரு திருப்தியற்ற மனநிலையில இருப்பார், நீங்களும் அவர் மேல அண்டர்ஸ்டாண்டிங் குறைவா இருக்கும், 2 பேருமே அன்சாட்டிஸ்ஃபைடா இருப்பீங்க. இது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பொருந்தும். ஒரு பக்கம் லவ் சக்சஸ் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கேன், இன்னொரு பக்கம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்ல கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், திருப்தியற்ற சூழ்நிலை இருக்குன்னு சொல்றேன். ரெண்டுமே கவனிச்சு கேளுங்க. உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்த்து பார்க்குறாங்க. இப்படி இருக்கிறது இந்த காலங்களில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கார். இதுதான் இந்த மாதத்துல உங்களுடைய ஹைலைட். 10 அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படுவது. யாரெல்லாம் பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியல் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அல்லது ஏற்கனவே நீங்க ஒரு தொழில் முனைவோராக இருக்கீங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறைய இருக்கு. இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மை. உங்களுக்குன்னு ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க, அவர்களால் உங்க வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், இது அத்தனையும் இருக்கு. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் நன்மை. இந்த மாதம் குடும்பத்துல ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையுமே இருக்கு. அதுலேயும் யாரெல்லாம் பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ட்ரேடிங் பண்றீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, இன்ட்ரா ட்ரேடிங் பண்றீங்க, அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பரவாயில்ல, ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் இருக்கு. கலைத்துறையில இருந்தீங்கன்னா நீங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவீங்க, வருமானங்கள் அந்தஸ்து கூடும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் இருக்கு. இதெல்லாமே சாதகமான விஷயம். குறிப்பா இந்த மாதிரி உங்களுக்கான பிரச்சனைகள் என்னன்னா, ஒரு பக்கம் உங்களுக்கு சர்வீஸ் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருந்தா கூட சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வர வேண்டிய காலம், அல்லது ஏதோ ஒரு விதத்துல உங்களை வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ ஒர்க்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுடைய கரியர்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அடுத்தபடியாக இந்த காலங்களில் யாருக்கும் பெருசா பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை. இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு இல்லாமல் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க.
யாரெல்லாம் வந்து நீங்கள் ஷூரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, யாருக்காவது செக்யூரிட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இது அத்தனையும் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி குரு பார்க்கறதுனால நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்க. சரி, இதிலிருந்து நமக்கு ஏதாவது தெய்வ அனுகூலம் எப்படி இருக்கு? இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. அது இல்லாமல் நீங்கள் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்க, பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா கும்பிடுங்க. இந்த மாதத்துல வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதி முடிஞ்சா போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில. நன்றி, வணக்கம்.